குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் மொத்தம் 6 ரைட்ஸ் இருக்குது. அந்த 6 ரைட்ஸில் 1, 3 இது ரெண்டையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 2, 4, 5 இந்த 3ஐயும் இந்த ஒரு வீடியோவில் பார்த்துடலாம். அடுத்தது 6வது ஒரே ஒரு ரைட் இருக்குது, அதை நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ முதல்ல ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திரத்திற்கான உரிமை. ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திரத்திற்கான உரிமை. இந்த சுதந்திரத்திற்கான உரிமையை பேசுவது 19 இருந்து 22 ஆர்டிகிள்ஸ் வரைக்கும், ஆர்டிகிள் 19 இருந்து 22 வரைக்கும் ரைட் டு ஃப்ரீடம் இதை பற்றி தான் பேசுது. ஸோ 19 இருந்து 22 உறுப்புகள் இதை பற்றி பேசுகிறது. இதுல மிக முக்கியமானது 19வது உரிமை. இந்த 19வது உரிமை தான் நமக்கு பேச்சுரிமை. நீங்க என்ன வேணாலும் பேசலாம். அதே சமயத்துல கூட்டம் கூடுகின்ற உரிமை, கூட்டம் கூடுகின்ற உரிமை. அடுத்தது சங்கம் அமைத்துக் கொள்வது. நம்ம நிறைய தொழிலாளர்கள் சங்கம், இலக்கிய அமைப்பு இதெல்லாம் வச்சிருக்கோம் இல்லையா, அது மாதிரி. அப்புறம் நீங்க இந்தியாவுக்குள்ள எங்க வேணாலும் நீங்க நடமாடலாம், நடமாடுகின்ற உரிமை. இந்தியாவுக்குள்ள எங்க வேணாலும் நீங்க நடமாடலாம், எங்க வேணாலும் நீங்கள் வசிக்கலாம், எங்க வேணாலும் நீங்க தொழில் புரியலாம். ஸோ இந்த 6 உரிமையையும் தருவது ஆர்டிகிள் 19. பேச்சுரிமை. நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு பேச்சுரிமை இருக்கிறது. நீங்க பேசலாம். அதே சமயத்துல எங்க வேணாலும் நீங்க கூட்டமா கூடலாம், கூட்டம் கூடுகின்ற உரிமை உங்களுக்கு இருக்கு. சங்கம் அமைத்துக் கொள்வதற்கு ஒரு லேபரர்ஸ் இருக்காங்க, அவங்க ஒரு தொழிற்சங்கம் அமைத்துக் கொள்ளலாம். மாதிரி என்ன மாதிரியான சங்கங்கள் வேணாலும் நீங்க அமைத்துக்கலாம். இலக்கிய அமைப்பு இருக்கு, அவங்க ஒரு சங்கம் அல்லது கூட்டமைப்பு இவைகள் வைத்துக் கொள்ளலாம். அதே மாதிரி நீங்க எங்க வேணாலும் இந்தியாவுக்குள்ள நடமாடுதல், எப்ப வேணாலும். ராத்திரி 2 மணிக்கு நீங்க போறீங்க, ஏன் 2 மணிக்கு போறீங்கன்னு கேட்டா நீங்க காரணம் சொல்லணும், அவ்வளவுதான். அது மாதிரி எங்க வேணாலும் இந்தியாவுக்குள்ள முழுவதும் நடமாடுகின்ற உரிமை, இந்தியாவிற்குள் எங்கு வேண்டுமென்றாலும் வசிக்கின்ற உரிமை, இந்தியாவில் எந்த இடத்திலும் நீங்கள் தொழில் செய்வதற்கான உரிமை. இந்த 6 உரிமைகளை வழங்குவது 19th ஷெட்யூல். ஆனா இதுல ஒண்ணு இருக்கு, இது கட்டுப்பாடு அற்ற உரிமைகள் இல்லை. எனக்கு பேச்சுரிமை இருக்கு அப்படிங்கிறதுக்காக நீங்க என்ன வேணாலும் யாரை பத்தி வேணாலும் என்ன வேணாலும் நீங்க பேச முடியுமா? பக்கத்து வீட்டுக்கார்ட்ட போய் திடீர்னு அவர்கிட்ட போய் கண்ணோ அப்படின்னா நீங்க அவரை போய் எனக்கு பேச்சுரிமை இருக்கு நான் அப்படிதான் பேசுவேன் நீங்க பேச முடியுமா? அப்போ இந்த 6 உரிமைகள் இருக்கு. ஆனா இந்த உரிமைகளை நீங்கள் செயல்படுத்துவதற்கு சில கட்டுப்பாடுகளும் இருக்கின்றன. அது நீங்க தெரிஞ்சுக்கணும். கட்டுப்பாடு இருக்கு. என்ன கட்டுப்பாடு? முதல்ல இந்தியாவின் இறையாண்மை, செவரினிட்டி ஆஃப் இந்தியா. இந்தியாவின் இறையாண்மையை பாதிக்கக்கூடாது. இந்தியா என்பது ஒரு சுதந்திரமான நாடு. ஸோ இந்தியாவின் இறையாண்மையை பாதிக்காத சுதந்திரம் இந்த 6ஐயும் நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்தியாவின் ஒருமைப்பாடு. இந்தியாவை நாங்க தனியா போகணும் அப்படின்னா நீங்க பேச முடியாது. ஸோ இந்தியாவின் இறையாண்மையை பாதிக்கக்கூடாது. இந்தியாவின் ஒருமைப்பாடு, இந்தியர்கள் முழுவதும் ஒன்று. இந்தியாவிலிருந்து இந்த பகுதி தமிழ்நாடு தனியாக பிரியணும், அல்லது இங்கிருந்து பஞ்சாப் தனியாக பிரிந்து தனி நாடு ஆகணும்னு நீங்க பேச முடியாது. உங்களுக்கு பேசலாம், ஆனா இது இருக்கு. அதே சமயத்தில் இந்தியாவின் பாதுகாப்புக்கு ஆபத்து வர்ற மாதிரி நீங்க பேசக்கூடாது. அதே சமயத்துல இந்தியாவின் வெளிநாட்டு உறவு, ஃபாரின் ரிலேஷன்ஷிப். இப்போ ஒவ்வொரு சமயத்திலையும் அரசாங்கம் ஒரு வகையான வெளிநாட்டு உறவை கொள்ளும். சில சமயங்கள்ல அமெரிக்காவோட நெருக்கமா இருக்கும், சில சமயங்கள்ல ரஷ்யாவோடையும் நெருக்கமா இருக்கும், சில சமயங்கள்ல சைனாவோடையும் நெருக்கமாகும். சைனா நமக்கு எதிரி நாடு தான். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நம்முடைய பிரதமர் சைனா போயிட்டு வந்தார். சில சமயங்கள்ல இப்போ அமெரிக்கா நமக்கு எதிராக மாறுது, அவங்க பாகிஸ்தானை சப்போர்ட் பண்றாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா அமெரிக்காவுக்கு விரும்பாத சைனாவோட நம்ம ஒரு உறவை ஏற்படுத்திக்கிறோம். இப்ப நீங்க போய் என்ன நீங்க இப்படி எல்லாம் நீங்க செய்யலாமா அப்படின்னா நீங்க கேட்க முடியாது.
ஸோ இந்தியாவின் ஒருமைப்பாட்டிற்கும் இந்தியாவின் பாதுகாப்புக்கும் இந்தியாவிற்கும் வெளிநாட்டு உறவுக்கும் பாதிக்காத வரையறை செய்யப்பட்ட உரிமை. எல்லாத்துக்கும் நீங்க என்ன இருக்கு, இதை பாதிக்கக்கூடாது. ஆனா அதே சமயத்துல உங்களுக்கு சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. அதான் வரையறுக்கப்பட்ட உரிமை இருக்கு, பேச்சுரிமை இருக்கு. அதுக்காக யாரை வேணாலும் நீங்க பேச முடியாது. யாரை வேணாலும் பேசலாம். இப்ப அரசாங்கத்தை பற்றி நீங்க பேசலாம். ஆனா அரசாங்கத்தை பற்றி பேசுவதற்கு தனிப்பட்ட ஒரு மனிதர்களை ரொம்ப தரம் தாழ்த்தி நீங்க பேசக்கூடாது. அப்ப அது குற்றம். அப்ப நீங்க கேஸ் போட்டுருவாங்க. ஒரு அரசாங்கம் சரியாக செயல்படவில்லைன்னு நீங்க சொல்லலாம். ஆனா அதுக்காக அரசாங்கத்தை நடத்துற ஒரு கலெக்டரையோ அல்லது ஒரு எஸ்பியையோ அல்லது ஒரு முதல் மந்திரியோ குறிப்பிட்டு பெயர் சொல்லி இப்படி இது செய்யறாங்க அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா அதுக்கான சரியான ஆதாரம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க ஆபத்துல மாட்டிக்குவீங்க. ஸோ இது எல்லாமே வரையறுக்கப்பட்ட உரிமை. இதுதான் ஆர்டிகிள் 19 நமக்கு கொடுக்கிறது. அடுத்தது ஆர்டிகிள் 20 20. இந்த 20வது பகுதி ஆர்டிகிள் 20 இது என்ன கொடுக்குது அப்படின்னா, இப்போ ஒரு குற்றம் நடக்கல. இப்ப நீங்க ஒரு குற்றம் செஞ்சிருக்கீங்க, இப்படி வச்சுக்கோங்க. நீங்க ஒரு குற்றம் செஞ்சிருக்கீங்க. ஆனா இந்த குற்றம் நடக்கும் போது இப்படி ஒரு சட்டம் இல்லை. அந்த சட்டம் ஒரு 3 மாசம் கழிச்சு தான் வருது அப்படின்னு வச்சுங்க. இப்படி ஒரு சட்டம் இல்லை. ஆனா நீங்க அதாவது ஒரு சட்டம் நடைமுறையில் இல்லாத போது நீங்கள் ஒரு குற்றம் செய்திருந்தால் அப்போ அந்த சட்டத்தை பயன்படுத்தி உங்களை தண்டிக்க முடியாது. இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ சில சட்டங்கள், இப்போ ஒரு உதாரணத்திற்கு வச்சுங்களேன். இப்போ குழந்தைகள் மீது ஒரு நீங்க ஏதாவது பண்ணினீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இத்தனை ஆண்டு தண்டனை, ஒரு தூக்கு தண்டனை அப்படின்னு வருது. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இந்த தண்டனை இப்பதான் அரசாங்கம் நிறைவேற்றுது. ஆனா நீங்க போன வாரம் ஒரு குழந்தைய அபியூஸ் பண்ணிட்டீங்க. ஒரு குழந்தைக்கு செக்ஷுவலா அந்த குழந்தைய நீங்க அபியூஸ் பண்றீங்க. ஆனா அந்த அபியூஸ் பண்ணதுக்கு ஒரு சட்டம் இருக்கும். அந்த சட்டத்தின்படி உங்களுக்கு 3 வருஷம் தான். ஆனா இங்க குழந்தை இந்த மாதிரி பண்ணுனா உங்களுக்கு தூக்கு தண்டனை என்பது இன்னைக்கு தான் நிறைவேற்றப்படுது. ஆனா நீங்க குற்றம் செய்யும் போது தூக்கு தண்டனை என்கின்ற சட்டம் இல்லை. அந்த குற்றத்திற்கு 3 வருஷம் தான் ஏற்கனவே உள்ள சட்டம் இருக்கு. அப்ப நீங்க போன வாரம் தான் செஞ்சிருக்கீங்க. போன வாரம் அந்த சட்டம் தான் இருந்துச்சு. ஆனா கேஸ் நடக்கும் 3 மாசம் 6 மாசம் நடக்குதுன்னு வச்சுங்க. 6 மாசம் கழிச்சு இவர் குற்றம் செய்திருக்கிறார், அதனால இவருக்கு தூக்கு தண்டனைன்னு உங்களை சொல்ல முடியாது. நீங்க சொல்லலாம், சார் அந்த சட்டம் நான் அந்த குற்றம் செய்யும் போது என்ன சட்டம் இருந்துச்சு, 3 வருஷம் தண்டனை தானே இருந்துச்சு. அப்ப எனக்கு 3 ஆண்டுகள் தண்டனை தாங்க, எனக்கு நீங்க தூக்கு தண்டனை விதிக்க முடியாது. அப்போ ஒரு குற்றம் நடக்கும் போது என்ன சட்டம் இருக்கு, குற்றம் நடக்கும் போது எந்த சட்டம், இல்லாத சட்டத்தை பயன்படுத்தி ஒருவரை தண்டிக்க முடியாது. இது ஒரு பாயிண்ட். 2வது, ஒரு குற்றத்திற்கு ஒரு தடவை தான் தண்டனை கொடுக்கணும். ஒரு குற்றம் செஞ்சிருக்காங்க, இந்த குற்றத்திற்கு ஒரு தண்டனை. இப்போ நீங்க ஹெல்மெட் இல்லாம போறீங்க, இந்த இடத்துல பிடிச்சு உங்களுக்கு 100 ரூபாய் ஃபைன் போட்டுறாங்க. ஆனா இப்போ ஃபைன் போட்டாச்சு, ஃபைன் கட்டியாச்சு. அப்புறம் நான் மறுபடியும் போயிட்டு இருக்கேன். ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு இடத்துல ஹெல்மெட் போடாதவங்களாம் பிடிக்கிறாங்க அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ அங்கேயும் போய் ஹெல்மெட் போடல, இந்த ஃபைன் கட்டு. இல்லைங்க, இப்போதான் இப்போ என்னை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இங்கே தான் பிடிச்சாங்க, பிடிச்சிட்டு இந்த பாருங்க நான் 100 ரூபா ஃபைன் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொன்னா சரி போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு குற்றத்திற்கு ஒரு தடவை தான் தண்டனை. நோ அவர் அங்க பிடிச்சாரு 100 ரூபா, நீங்க இங்க வந்திருக்கீங்க இங்க 100 ரூபா. இன்னொரு 3 கிலோமீட்டர் தள்ளி போய் இன்னொரு இடத்துல வந்து பிடிக்கிறான்னு வச்சுங்க, அங்க 100 ரூபா கட்டிக்கிட்டே இருக்க முடியுமா? ஒரு குற்றத்திற்கு ஒரு தடவை தான் நீங்க தண்டனை விதிக்க முடியும். இது ஒண்ணு. இன்னொரு பாயிண்ட் இருக்கு. இது ஆர்டிகிள் 20 நமக்கு சொல்றது 3 பாயிண்ட். ஒண்ணு, குற்றம் நடக்கிற காலத்துல என்ன சட்டம் இருக்கா அதன்படி தான் தண்டனை கொடுக்க முடியும். குற்றம் இந்த காலத்துல இல்லாத சட்டத்தை பயன்படுத்தி தண்டனை கொடுக்க முடியாது. 2வது, ஒரு குற்றத்துக்கு ஒரு தடவை தான் தண்டனை கொடுக்கணும். 3வது, அதாவது தன்னைத்தானே சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா குற்றம் சாட்டிக்குவாங்க. இதுக்கு நான் தான் காரணம்,
என்ன நீங்கள் கைது செய்யுங்க அப்படின்னு சிலர் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது செஞ்சுட்டே இருப்பான். அப்படிலாம் செய்ய முடியாது. இப்போ நீங்கள் கொலை செஞ்சிடறீங்க, கொலை செஞ்சு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆகுறீங்க. அவங்க நான் தான் கொலை செஞ்சேன்னு சொல்கிறீங்க. சொன்னால் அவங்க எடுத்துக்கிட்டு உடனே உங்கள் மேலே குற்றம்னு சொல்ல முடியாது. நீங்கள் தான் இந்த குற்றத்தை செஞ்சீங்கிறத நிரூபிக்கப்படும். நான் தான் சொல்கிறேங்க, நான் தான் செஞ்சேன். தன்னைத்தானே குற்றம் சாட்டுவதை தவிர்க்கிறதுல அந்த குற்றம் சாட்டி அந்த குற்றத்தை நீங்கள் வற்புறுத்துறீங்கல்ல, அது தவிர்க்கப்படும். நீங்கள் குற்றம் சாட்டிட்டீங்க அப்படின்னா உண்மையிலேயே கொலை நடந்திருக்கா பார்ப்பாங்க. கொலை நடந்திருக்கு, ஆனால் கொலை நடந்ததுக்கு நீங்கள் தான் காரணம் நீங்கள் சொல்லிட்டீங்க, உங்களை இது பண்ணிக்குவாங்க. ஆனால் நீங்கள் தானே சொல்லிட்டீங்க, அதனால் உங்களுக்கு தான் தண்டனைலாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த குற்றத்தை ஆராய்வாங்க. சில சமயங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பையன் ஒரு குற்றம் செஞ்சிருவான். அப்பா வந்து என்ன செய்வார், டேய் நீ ஓடி போயிடா, நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டு நான் தாங்க செஞ்சேன் அப்படின்னு அப்பா போய் நிற்பார். ஆனால் உண்மையான குற்றவாளி வேற ஒரு ஆள் இல்லையா? இதெல்லாம் தவிர்க்கணுங்கிறக்கா தன்னைத்தானே ஒருத்தர் குற்றம் சாட்டி கொண்டால் அதை அப்படியே ஏற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது ஆராய்ந்து பார்த்து தான் அது முடிவெடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு உரிமை, இது மூணும் ஆர்டிகிள் 20 வருது. அடுத்தது ஆர்டிகிள் 21, 21வது பகுதி. இது வாழ்வதற்கான உரிமை. நீங்க இந்த உலகத்துல வாழ்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. நல்ல காற்று கொடுக்கணும், நல்ல காற்று இருக்கணும். இப்போ காற்று மாசுபாடு அடையுது அப்படின்னா நீங்க வாழ முடியாதுல்ல. அப்ப நீங்க அரசாங்கத்தை கேட்கலாம், ஐயோ நான் வாழணும், எனக்கு நல்ல காற்று கொடு, நல்ல ஆரோக்கியமான நீர் எனக்கு வேணும் என்று உங்களுக்கு உரிமை இருக்கு. ஸோ நீங்கள் வாழ்வதற்கான உரிமை இருக்கிறது. அதே சமயத்தில் ரெண்டாவது, ஸோ வாழ்வதற்கான உரிமை. ரெண்டாவது தனிநபர் பாதுகாப்பு. தனிநபர் பாதுகாப்பு. நீங்க ஒரு ஆளா இருக்கீங்க, ஆனா ஒரு பெரிய ஒரு குற்றவாளிகள், பெரிய 100 பேர் இருக்கக்கூடிய ஒரு குற்றம் செஞ்சவங்க ஒரு குரூப்பை நீங்க வந்து உண்மையை பேசுறீங்க. அதில் அந்த 100 பேர் கொண்ட ஒரு பெரிய குழு பாதிக்கப்படுது. அந்த 100 பேர் சேர்ந்து உங்களை வந்து அடிக்க வர்றாங்க. அப்போ உங்களுக்கு தனிநபர், உங்களுக்குன்னு சில சுதந்திரம் இருக்கு. அந்த சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் என்ன செய்யணும், உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். உண்மையிலே நீ அவதூறே பேசிட்டீங்கனாலும் வச்சுக்கங்களேன், அவதூறு பேசினாலும் அரசாங்கம் டேய் நீங்க 100 பேரும் அந்த ஆளை அடிக்க விடாது போ, அது கேஸ் நடக்கும். கேஸ் நடந்து தண்டனை கொடுக்குமே ஒழிய தனிநபரை பாதுகாக்கணும். ஒன்றும் இல்லை. ஒரு ஜாதிக்காரங்களை நீங்க வந்து அவதூறா பேசுறீங்க, உடனே அந்த ஜாதிக்காரங்க எல்லாரும் வந்து உங்களை தாக்குவதற்கு வர்றாங்க. அப்போ போலீஸ் உங்களுக்கு பாதுகாப்பு தான் கொடுக்கணும். நீங்க பேசுனது தவறு, அதுக்காக உங்க மேல வழக்கு தொடுவாங்க. அந்த வழக்கு தொடர்ந்து அதற்கு வழக்கு விசாரிக்கப்பட்டு உங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும், அது வேறு. ஆனால் நீங்கள் பேசியதற்காக அந்த ஜாதியை சார்ந்தவரோ அல்லது இந்த மதத்தை சார்ந்தவரோ உங்களை வந்து தாக்கி உங்களை உயிரிழப்பு உண்டாக்க முடியாது. அரசாங்கம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இதுதான் தனி மனித சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு கொடுப்பது. இதுதான் ஆர்டிகிள் 21. அடுத்தது ஆர்டிகிள் 21A. ஆர்டிகிள் 21ல ஒரு சட்ட திருத்தம் செய்யப்பட்டது. இது 86வது சட்ட திருத்தம். நாம ஏற்கனவே இதை பார்த்துருக்கோம். முக்கியமான சட்ட திருத்தங்கள்லாம் பார்க்கும்போது 21A என்பது ஒரு சட்ட திருத்தம். இது 86வது சட்ட திருத்தம். இந்த சட்ட திருத்தத்தின்படி 6லிருந்து 14 வயதுக்கு உரிய குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி கொடுக்க வேண்டும். கட்டாய கல்வி. இந்த கல்வி கொடுக்கல குழந்தைங்களை வந்து பேரண்ட்ஸ் வந்து என் பிள்ளைலாம் படிக்காதுங்க, அது வேலை தான் செய்யும் அப்படின்னா அந்த பெற்றோர்களுக்கு தண்டனை கொடுக்கலாம். கொடுக்க மாட்டாங்க. போய் நேராக சொல்லி இந்த மாதிரி இதெல்லாம் செய்யக்கூடாது, சட்டப்படி இது தப்பு, குழந்தைங்களாம் நீ வேலைக்கு அனுப்பக்கூடாது, அல்லது வீட்டில் வச்சுக்கக்கூடாது, பக்கத்தில் இருக்க ஸ்கூலில் சேரு அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லி கட்டாய கல்வி 6லிருந்து 14 வயது இருக்கும் வரையும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி கொடுக்கப்படுகிறது. இது 86வது சட்ட திருத்தம். இது 81A. அடுத்தது 22வது, அதாவது ஒரு வழக்கில் கைது செய்யறது. அதே சமயத்தில் ரைட் உங்களை கைது செய்யறாங்கன்னு வச்சுங்களேன். கைது செஞ்சா
வழக்கில் கைது செய்வதற்கு எதிரான ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கு. ஓ திடீர்னு வராங்க, நீங்க ஹெல்மெட் இல்லாம போறீங்க, உதாரணத்துக்கு நீங்க குற்றம் செஞ்சிட்டீங்க, உங்களை நான் கைது செய்யறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ எந்ததற்கு கைது செய்யணும் அப்படின்னு ரூல்ஸ் இருக்கு. கைது செய்யப்படுகின்ற அளவிற்கு நீங்கள் குற்றம் செய்திருந்தீர்களே ஆனால் அப்போ அந்த உரிய நோட்டீஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த நோட்டீஸ் படி, இதன் படி நீங்க இந்த குற்றம் செஞ்சிருக்கீங்க, அதனால உங்களை கைது செய்வதற்கு நாங்க வாரண்ட் வச்சிருங்க, கோர்ட்ல உத்தரவு பெற்று வந்து அந்த வாரண்டோட தான் கைது செய்ய முடியும். திடீர்னு உங்களை நீங்கள் இன்றிலிருந்து கைது செய்யப்படுகிறீர்களா சொல்ல முடியாது. அப்போ வழக்கில் கைது செய்வதற்கும் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. கைது செய்யறதுனா நீங்க வாரண்ட் வச்சிருக்கீங்களான்னு கேட்கலாம். உடனே அவங்க இந்த குற்றத்தை இவர் செஞ்சிருக்காரு, இவரை கைது செய்வதற்கு எங்களுக்கு வாரண்ட் கொடுங்க அப்படின்னு கோர்ட்ல ஒரு உத்தரவு வாங்கிட்டு வந்து அந்த வாரண்ட்டை உங்ககிட்ட காட்டுவாங்க. காட்டி அந்த வாரண்டின் படி தான் உங்களை கைது செய்ய முடியும். அப்போ கைது செய்யாமல் இருப்பதற்கு கூட உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. இதுதான் ஆர்டிகிள் 22. அப்போ 19 இருந்து 22 வரையிலும் உங்களுக்கு சுதந்திரமாக இந்த நாட்டில் இந்தந்த சுதந்திரமெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இது 2. ஏற்கனவே ரைட் டு ஈக்குவாலிட்டி பார்த்துட்டோம், சமமான உரிமை. அடுத்தது ரைட் டு ஃப்ரீடம், இது 2. 3வது சுரண்டலுக்கு எதிரான உரிமை, அது ஆர்டிகிள் 23, 24 அந்த வீடியோல பார்த்துட்டோம். 3 இல்லையா? ஏற்கனவே 1, 3, 1வது உரிமை 3வது உரிமை ஏற்கனவே பார்த்துட்டோம். இது 2வது உரிமை இப்ப பார்த்தாச்சு. இப்ப 4வது சமய சுதந்திரத்திற்கான உரிமை. சமயம், ரிலீஜியன், சமய சுதந்திரத்திற்கான, சமயம் என்றால் ரிலீஜியன், அந்த ரிலீஜியனுக்கான உரிமை. இது 4வது. இது 25 இருந்து 28 ஆர்டிகிள் 25 to 28 வரையிலும் இந்த உரிமை. 25, 26, 27, 28. இதுல ஒரு வழக்கை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸ்டைனிஸ்லஸ் என்ற ஒரு வழக்கு. இந்த வழக்குல உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லி இருக்கு அப்படின்னா, ஒரு மதத்தை நீங்க பரப்புறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. மதத்தை பரப்புதல் என்பது மத மாற்றத்திற்கான இல்லை. நீங்க ஒருவரை மத மாற்றம் செஞ்சீங்கன்னா தண்டனை. ஆனா உங்களுடைய மதத்தை நீங்கள் பரப்பலாம். அதற்கு எங்கள் மதம், நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மதத்தையும் அவங்கவுங்க என்ன செய்வாங்க, அந்த மதத்தை பரப்புவாங்க. அந்த மதத்தின் சார்பாக விழா கொண்டாடுவார்கள். அந்த மதம் தான் சிறந்தது என்று பொதுக்கூட்டத்தில் பேசுவார்கள், ஒரு அரங்கில் பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. நீங்க பேசலாம், உங்க மதத்தை நீங்கள் பரப்பலாம். இது மத மாற்றம் இல்லை. ஆனால் ஒரு குடும்பத்தை அல்லது ஒரு தனிப்பட்ட மனிதர்களை அல்லது சிறு குழுக்களை கட்டாயப்படுத்தி நான் இந்த உதவியெல்லாம் உனக்கு செய்கிறேன், உன் பிள்ளைங்களுக்கு என்ன உனக்கு எவ்வளோ கடன் இருக்குதோ அந்த கடனை நான் அடைச்சிடறேன், பிள்ளைங்களை நான் படிக்க வைக்கிறேன், எங்கள் ஸ்கூல் இருக்கு, என் காலேஜ் இருக்குவா, எல்லாத்தையும் நான் படிக்க வைக்கிறேன், இங்கே நீ தங்கிக்கலாம், ஆனால் நீ இந்த மதத்துக்கு மாறணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சட்டப்படி தப்பு. ஸோ மத மாற்றம் என்பது வேறு, மதத்தை பரப்புதல் என்பது வேறு. ஸோ இதுதான் முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்குல, ஸ்டைனிஸ்லஸ் வழக்குல மதத்தை பரப்புதல் என்பது வேறு, மத மாற்றம் என்பது வேறு. ஸோ மதத்தை பரப்புவதற்கு உரிமை இருக்கிறது, ஆனால் மத மாற்றத்திற்கு உரிமை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இதுதான், இதை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு தான் 25, 26, 27, 28 இந்த 4ஐயும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆர்டிகிள் 25, 25வது ஆர்டிகிள். நீங்க இது 3 Pன்னு சொல்லுவாங்க. 3 P. டு ப்ரொஃபஸ், டு பிராக்டிஸ், டு ப்ராபகேட். இதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. இது 25. ப்ரொஃபஸ் பண்றது அப்படின்னா நீங்க வெளிப்படையாக அந்த மதத்தை நீங்க ஏத்துக்கிறது. நான் இன்றிலிருந்து நான் ஒரு இந்து சொல்லலாம், இன்றிலிருந்து நான் ஒரு இஸ்லாமியன் இருக்கலாம்,
இன்றிலிருந்து நான் ஒரு புத்த மதத்தை சார்ந்தவன் சொல்லலாம். என்ன வேணால் வெளிப்படையாக நான் இந்த மதத்தை தான் சார்ந்தவையா. என்ன தம்பி, உங்களுக்கு பெற்றோர்கள்லாம் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்திருக்காங்க, நீங்க போய் இப்போ இஸ்லாமிய மதத்துக்கு போறீங்களே, ஆம் நான் இன்னையிலிருந்து கிறிஸ்தவன் தான் என்று இஸ்லாமியன் தான் என்று நீங்க சொல்லலாம். ஸோ இதுதான் ப்ரொஃபஸ் பண்றது. அடுத்தது பிராக்டிஸ் பண்றது. நான் இந்த மதத்தை சார்ந்தவன் என்று நீங்கள் வெளிப்படையாக சொல்வதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் அந்த மதத்தை பிராக்டிஸ் பண்ணுவதற்கும், அந்த மதத்தில் இனிமேல் அந்த மதத்தின் சார்பாக நீங்க சர்ச்சுக்கு போகலாம், அந்த மதத்தின் சார்பாக நடக்கிற விழாக்கள் நீங்க கலந்துக்கலாம், எல்லாம் செஞ்சுக்கலாம். அப்புறம் அந்த மதத்தை நீங்கள் பின்பற்றலாம், அந்த மதத்தை நீங்கள் பரப்புறதுக்கு நீங்க உதவி செய்யலாம். இது இந்தியாவில் பழங்காலத்துல இருந்தே இருக்கு. அப்பர் சமணராக இருந்தார். அப்புறம் சமண மதத்தை விட்டுட்டு சைவ மதத்துக்கு வந்துட்டார். சைவ மதத்துல 63 நாயன்மார்களில் ஒருவராக ஆனார், மாறிக்கிறாரு. அவர் இதுவரைக்கும் அதை சார்ந்து இப்ப இன்றிலிருந்து நான் சைவன் அப்படின்னு சைவ மதத்தை அவர் பரப்புறாரு. சைவ மதத்தின் கோட்பாடுகளின்படி அவர் நடந்து கொள்கிறார். நான் இன்றிலிருந்து சைவன் என்று தன்னை அறிவித்துக் கொள்கிறார். நடந்திருக்கா இல்லையா? அதே மாதிரி இப்பயும் உங்களுக்கு நீங்கள் எந்த மதத்தை வேண்டாலும் பின்பற்றலாம். நான் இதை பின்பற்றுகிறேன் என்று நீங்கள் அறிவிக்கலாம், அதை நீங்கள் வழக்கிலே கொள்ளலாம், அதை நீங்கள் பரப்புவதற்கும் உங்களுக்கு உதவி இருக்கு. ஆனால் அடுத்தது இதுலயே மனச்சான்று சுதந்திரம் அப்படின்னு இருக்கு. அதாவது சில நம்பிக்கைகள் இருக்கு, சில நம்பிக்கைகள், சில கோட்பாடுகள். இதற்கு பேரு ஃப்ரீடம் ஆஃப் கான்சியன்ஸ் சொல்லுவாங்க. ஃப்ரீடம் ஆஃப் கான்சியன்ஸ். கான்சியன்ஸ்னா மனசாட்சி, மனச்சான்று, மனச்சான்று சுதந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் ஒரு மதத்துல இருக்கேன், இருந்தாலும் எனக்கு சில நம்பிக்கைகள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தா இந்துக்கள்ல நிறைய பேர் இந்த தர்காவில் போய் மந்திரிச்சு ஏதாவது பண்ணுவாங்க. சில ஊருங்களெல்லாம் அதை பார்த்துருப்பீங்க. நீ எப்படி இந்து, நீ எப்படி ஒரு தர்காவில் போய் அவங்க ஓதுவாங்க, தர்காவில் போய் ஓதிக்குவாங்க. என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா தர்காவில் போய் அவங்க அந்த மயில் இறக வச்சு அப்படி சொல்லுவாங்க. சொன்னோன்னே சந்தோஷமா வருவாங்க. அப்போ அது அவங்க நம்பிக்கை. நீங்க இந்துவா இருந்தாலும் எனக்கு அதை செஞ்சா எனக்கு என் குழந்தைக்கு நல்லா வருது, என் குழந்தை சுதந்திரம் ஆகுன்னு நீங்க நம்புறீங்க. அப்ப அந்த நம்பிக்கைப்படி நீங்க நடந்துக்கலாம். இந்துவா இருந்துட்டு நீ அப்படி போகக்கூடாது அப்படின்னா உங்களை யாரும் தடுக்கக்கூடாது, தடை செய்யக்கூடாது. அப்போ உங்களுக்கு சில நம்பிக்கைகள் இருக்கும். இப்போ மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, இதெல்லாம் இந்துக்களினுடைய பழக்கம். ஆனா இன்னைக்கும் நிறைய பேர் கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா கரெக்டா குழந்தை பிறந்த உடனே அதுக்கு ஒரு மொட்டை அடிக்கிற பழக்கம் இன்னும் சில கிறிஸ்தவர்கள் இருக்கும் இல்லையா? உண்டு. சில நிறைய கிறிஸ்தவர்கள்ட்ட அதுவும் நடக்கத்தான் செய்யும். போய் வேளாங்கண்ணி கோயிலில் போய் மொட்டை அடிக்கலாம், அடிப்பாங்க. நீ ஒரு கிறிஸ்தவன். ஆனால் உலகத்தில் இருக்க கிறிஸ்தவ நாடுகளில் எந்த கிறிஸ்தவ நாட்டிலையாவது மொட்டை அடிக்கிற பழக்கம் இருக்கா? இல்லை. நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு மொட்டை அடிக்கிறதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, அடிச்சிங்க. இது இந்துக்களினுடைய நம்பிக்கை, அதை நான் செய்யக்கூடாது, அதை எப்படி நீ செய்யறேன்னு யாரும் உங்களை கேட்க முடியாது. ஸோ சில பழக்க வழக்கங்கள், சில நம்பிக்கைகள், சில கோட்பாடுகள் உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கும். அப்படி பிடிச்சதாக இருந்தால் அதை நீங்க என்ன பண்ணலாம்? பின்பற்றி கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு இது ஒரு முக்கியம். முதல்ல நீங்க எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றலாம், அதை பறைசாற்றலாம், எல்லாருக்கும் பரப்பலாம். ஆனா அதே சமயத்துல உங்களுக்கு வேறு மதத்தில் இருக்கக்கூடிய சில நம்பிக்கைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மதத்துல இருந்துகிட்டே நீ அதையும் பண்ணலாம். இதுதான் 25வது ஆர்டிகிள். அடுத்தது 26. 26வது ஆர்டிகிள் படி ஒரு சமயம் சம்பந்தமான ஒரு இன்ஸ்டிடியூஷனை நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், உன்னை நிறுவலாம். இன்றிலிருந்து நான் ஒரு சைவ மடத்தை நான் ஏற்பாடு செய்ய போகிறேன், பண்ணுங்க. இன்றிலிருந்து செயின்ட் ஜான், செயின்ட் பீட்டர் இவர்களின் பெயரினால் நான் ஒரு அமைப்பை ஏற்படுத்த போகிறேன், ஏற்படுத்துங்க. ஸோ ஒரு சமயத்துக்காக ஒரு நிறுவனத்தை நீங்க நிறுவுவதற்கும் அந்த நிறுவப்பட்ட அந்த நிறுவனத்தை நீங்கள் வளர்த்து கொள்வதற்கும் உங்களுக்கு உரிமை இருக்கு. நீயே இதை நிறுவன அப்படின்லாம் சொல்ல முடியாது.
திடீர்னு எனக்கு வந்து மாணிக்க வாசக பெருமான் தான் எனக்கு பிடிக்கும். அதனால மாணிக்க வாசக பெருமானின் மீது நான் ஒரு அமைப்பு ஏற்படுத்த போறேன். ஒரு நிறுவனத்தை ஒரு 10 பேர்கிட்ட வாங்கி ஒரு இடத்த உண்டாக்கி அதில் மாணிக்க வாசக பெருமானுடைய நூல்களெல்லாம் வச்சு அதை சம்பந்தமாக நீங்கள் பரப்பிக்கிட்டுருங்க. சைவ சமயம் சம்பந்தமாக பரப்பிட்டுங்க. ஸோ சமயம் சம்பந்தமான சில நிறுவனங்களை, எந்த நிறுவனத்தை வேணாலும் நீங்கள் நிறுவுவதற்கும் அந்த நிறுவனத்தை வளர்த்து கொள்வதற்கும் உங்களுக்கு உரிமை இருக்கு. இது ஆர்டிகிள் 26. ஆர்டிகிள் 27, அதாவது நம்முடைய நாடு மதச்சார்பற்ற நாடு, செக்யூலர் ஸ்டேட் என்று நம்முடைய பிரியாம்பிள் முகப்புறையிலே இருக்கு. ஆனா இது வந்து பின்னால் சேர்க்கப்பட்டது, இந்திரா காந்தி காலத்துல தான் சேர்க்கப்பட்டது, முன்னாடி இல்லை. ஆனா இதுல சேர்க்கப்பட்டது இப்ப இருக்கு. அப்போ நமக்கு சமய சார்பற்ற நாடு. அப்ப சமய சார்பற்ற நாடுல ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்காக நீங்க என்ன செய்யக்கூடாது, வரி விதிக்க கூடாது. இப்போ ஒரு இஸ்லாமிய நாடுன்னு வச்சுங்களேன், இஸ்லாமிய நாடுகள்ல வரி விதிக்கும் போது அவங்க இது இஸ்லாமிய நாடு, எல்லா பொருட்களிலும் நம்முடைய மதத்தை வளர்ப்பதற்காக 1% நான் வரி விதிக்கிறேன் அப்படின்னு சொன்னா யாரும் கேட்க முடியாது. ஏன்னா அது இஸ்லாமிய நாடு. அங்க இருக்கிற இந்துக்கள் வந்து நாங்க இந்துக்கள், நாங்க இதை கொடுக்க மாட்டேன்னா சொல்ல முடியாது. அவங்க நாடு இஸ்லாமிய நாடு, அவர்கள் நாடு கிறிஸ்தவ நாடு. அந்த நாட்டில் அந்த மதத்திற்காக ஒரு வரி விதிக்கிறாங்க. ஏன்னா அவங்க மதம் அது. ஆனா இந்த நாட்டில் இந்தியா இந்து மதம் இல்லை, இது எல்லா மதமும் இருப்பாங்க. அதனால இல்ல இந்து மதத்தை சார்ந்தவங்கலாம் நாங்கள் 80% இருக்கோம். அதனால இந்து மதத்தை வளர்ப்பதற்காக ஒரு 1% டாக்ஸ் விதிக்கப்படுகிறது என்று மாநில அரசோ மைய அரசோ விதிக்க முடியாது. இப்போ சர்சார்ஜ்னு ஒன்று போடுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க வரியில ஒரு 0.5% கல்வி வரின்னு விதிப்பாங்க. அப்போ மொத்தம் வரி, அந்த வரியில ஒரு 0.5% வந்து கல்வி வரி, அந்த காசை மாத்திரம் வச்சு கல்வியை வளர்க்கறதுக்கு போடுவாங்க. அது மாதிரி ஒரு சமயத்தை வளர்க்கறதுக்கு நீங்க ஒரு டாக்ஸ் போட முடியாது, இந்த நாட்டில் போட முடியாது. ஸோ ஒரு குறிப்பிட்ட சமயத்தை வளர்ப்பதற்காக, அதனுடைய மேம்பாட்டிற்காக நீங்கள் வரி விதிக்க கூடாது, முடியாது. இது ஆர்டிகிள் 27. 28, எந்த கல்வி கூடத்திலும் சமய போதனை செய்யக்கூடாது. உங்க ரிலீஜியன் சம்பந்தமான இந்த மதம் தான் உயர்ந்த மதம், இந்த மதத்தை சிறந்தது, இதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று நீங்க எந்த விதமான போதனையும் செய்யக்கூடாது கல்வி கூடங்கள்ல. ஆனா அது நடக்குதான்னு எனக்கு தெரியல. 28, எந்த சமயம் ஒரு கல்வி கூடத்தில் ஒரு குறிப்பிட்ட சமயத்துக்கான போதனை செய்யக்கூடாது. இது 28. இதுதான் 25 இருந்து 28 வரைக்கும் உள்ள சமய சுதந்திரத்திற்கான உரிமை. ஓகே, இது 4. 5வது உரிமை கலாச்சாரம் மற்றும் கல்வி. கலாச்சாரம் மற்றும் கல்வி மேம்பாட்டுக்கான உரிமை. இது 5வது. கலாச்சாரம், கல்ச்சர், மற்றபடி கல்வி, இந்த ரெண்டினுடைய மேம்பாட்டுக்கான உரிமை. ஏற்கனவே 25 இருந்து 28 ஆர்டிகிள் வரைக்கும் சமய சுதந்திரம்னு பார்த்துட்டோம். இது 29, 30, இந்த 2 ஆர்டிகிளும் இதற்கு உரியது. 29வது ஆர்டிகிள், 30வது ஆர்டிகிள் ரெண்டும் இந்தியாவில் உள்ள இந்தியாவிற்கென்று சில கலாச்சாரங்கள் இருக்கும், இந்தியாவின் கல்வி இருக்கும். இந்த ரெண்டினுடைய உரிமைகளை பற்றி பேசுவது 29, 30. இதன்படி, இந்த உரிமையின்படி சிறுபான்மையினர், இப்ப இந்த நாட்டில் இந்துக்கள் பெரும்பான்மையினர். அப்ப இந்துக்கள் தவிர மீதி இருக்கிற எல்லா மதத்தையும் சேர்ந்தவர்களும் சிறுபான்மையினர். அந்த சிறுபான்மையினர் தங்களுடைய மொழி, தங்களுடைய எழுத்து வடிவம், இதை பாதுகாத்துக் கொள்வதற்கு இவங்களுக்கு உரிமை கொடுக்கப்படுது. இது 29வது ஆர்டிகிள் படி. இப்ப இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா, இஸ்லாமியர்கள்ல அவங்களுடைய மத வகுப்பு நடக்கும், அவங்க நடத்துவாங்க, அந்த பள்ளிவாசல்ல நடக்கும். அங்க அரபி மொழியில தான் குர்ஆன் கற்றுக் கொடுப்பாங்க, அரபி மொழி கற்றுக் கொடுப்பாங்க, அரபி மொழியில குர்ஆன் கற்றுக் கொடுப்பாங்க. அதே மாதிரி
கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய மொழி ஆங்கிலம் தான், அதனால இங்கிலீஷில் தான் கற்றுக் கொடுப்பாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. இஸ்லாமில் வந்துடும், ஏன்னா அவங்களுடைய மொழி வந்து இது. எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்தவர்கள் தங்களோட ஹீப்ரு மொழியில் முதல்ல ஹீப்ரு மொழியில் தான் எழுதப்பட்டது, அதனால் ஹீப்ரு மொழியில் கற்றுத் தராங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி கற்றுக் கொடுத்தா கற்றுக் கொடுக்கலாம். ஹீப்ரு மொழியை நாங்கள் பின்பற்றுவோம், பின்பற்றுங்க. அந்த மொழியை நீங்கள் வளர்த்துக்கலாம், அந்த மொழியில் உங்களுடைய போதனையை நீங்கள் செய்யலாம். ஸோ சிறுபான்மையினர் தங்களுடைய மொழி, அந்த மொழிக்கான ஒரு எழுத்து வடிவம் இருக்குல்ல, ஏபிசிடினா இப்படி தான் ஏபிசிடி, இப்படி தான் ஆனாவனா இருக்குது. அதே மாதிரி ஹிப்ரு மொழி இப்படி தான் இருக்கும், அரபு மொழி இப்படி தான் இருக்கும்னு இருக்குல்ல, அந்த மொழியையும் அந்த எழுத்து வடிவத்தையும் பாதுகாத்து கொள்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கு. இது ஆர்டிகிள் 29. 2 ஆர்டிகிள் தான். அடுத்தது, இவங்க கல்விக்கூடங்கள் அமைக்கிறதுக்கு, அந்த கல்விக்கூடங்களை நிறுவுவதற்கு, அவங்க ஒரு கல்விக்கூடங்களை உருவாக்குவதற்கு, அப்புறம் அதை நிர்வகிப்பது, மேனேஜ் பண்றதுக்கு சிறுபான்மையினருக்கு, சமயத்திலையும் சமய சிறுபான்மையினர், மொழி சிறுபான்மையினர், இந்த 2 சிறுபான்மையினரும் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் அப்படின்னா யாரு? இந்துக்கள் தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லாரும் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ். லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் அப்படின்னா தமிழ்நாட்டில் தமிழை தவிர பிற மொழிகள் எல்லாம் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் இல்லையா? இங்க கேரளாவில இருந்து வந்திருக்காங்க. அப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் கல்வி என்பது, மலையாளம் என்பது சிறுபான்மையினர் மொழி, தெலுங்கு என்பது சிறுபான்மையினர் மொழி. அப்போ அவங்க ஒரு தெலுங்கு பேசுறவங்களாம் சேர்ந்து ஒரு தெலுங்கு பள்ளிக்கூடம் வச்சுக்கலாம், மலையாளம் பேசுறவங்களாம் சேர்ந்து ஒரு மலையாள பள்ளிக்கூடம் வச்சுக்கலாம். அது அவங்க சௌரியம்தான். ஸோ சிறுபான்மையினர்கள் தங்களுடைய, அதாவது சமய மொழி சிறுபான்மையினர்கள் தங்களுக்கான கல்விக்கூடங்களை அமைத்துக் கொள்வதற்கும், அந்த கல்விக்கூடங்களை நிர்வாகம் செய்வது, பாதுகாத்துக் கொள்வதற்கும் அவர்களுக்கு உரிமை இருக்கு. இது ஆர்டிகிள் 30. நீ ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து நீ ஏன்னா இது வச்சுக்கிட்டு இருக்கேன்னு நீங்க கேட்க முடியாது. உங்க பிள்ளைங்களை அங்கே வேணா சேர்க்காம இருந்துங்க, அது சௌரியம், உங்க பிரச்சனை அது. ஆனா ஒரு மலையாளத்தில் இருக்கிறவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு பள்ளிக்கூடம் வச்சிருக்காங்க, அதுல நிறைய மலையாளத்தில் கற்று தருவாங்க, ஏதோ பண்றாங்க. ஆனா அவங்க நம்ம இதில் இருக்கக்கூடிய இதில் போய் பரீட்சை எழுதும்போது இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அவங்க கேட்கணும். இவங்க வந்து தமிழ் மொழியில் தான் நான் பரீட்சை எழுதுனேன், நீங்கள் தமிழில் ஒரு பாடம் எடுக்கணும், அதை நிச்சயமாக பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதை தான் இவங்க கேட்கணும், அது வேற. ஆனால் கல்விக்கூடங்கள் அமைச்சிக்கிறதுக்கும் அதை நிர்வாகம் செய்வதற்கும் உங்களுக்கு உரிமை இருக்குது. இது ஆர்டிகிள் 30. ஸோ இதுதான் 5வது உரிமை. அடுத்தது இன்னும் ஒரே ஒரு உரிமை தான் இருக்குது, அது இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.